நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னைக்கு முக்கியமாக நம்ம இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்றது, உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடுறாங்க எல்லா வருஷமுமே. ஸோ இந்த வருஷம் யுனைடெட் நேஷனுடைய அந்த வெர்பல் ஃபார்மேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஆன் உமன். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட் ஆன் உமன் மோஸ்ட்லி நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா இன்வெஸ்ட் ஆன் கோல்டு, இன்வெஸ்ட் ஆன் லேண்ட், இன்வெஸ்ட் ஆன் சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஆனால் இன்னைக்கு யுனைடெட் நேஷனே என்ன சொல்லியிருக்குன்னா இன்வெஸ்ட் ஆன் உமன். இப்போ நம்ம இவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம கூப்பிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அருள் ஜோதி அம்மா வந்திருக்காங்க. 7000 பேருக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திவ்யா வந்திருக்காங்க, அருவி சீரியல் அதெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி மேம் வந்திருக்காங்க, ஜெயலட்சுமி மேம் வந்திருக்காங்க, அக்ஷதா வந்திருக்காங்க. இது இல்லாமல் விடோ அண்ட் இந்த டீம் தொடர்ந்து அவங்களுக்காக ஊக்கம் அளிச்சிட்டு வர நம்ம கல்யாணிதி மேம் வந்திருக்காங்க. அப்புறம் ஓப் பப்ளிக் ஸ்கூல்னு வச்சு நடத்திக்கிட்டு இருக்க நம்மளுடைய ஓப் ஸ்கூலோட ஃபவுண்டர் வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலேருந்தும் ஒரு ஸ்டார் பார்லர்னு சொல்லிட்டு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஊக்கம் பட்டுக்கோட்டையிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வேறு வேறு இடத்துலேருந்து இப்போ தஞ்சாவூர்லேருந்து பத்மானத்தவங்க வந்திருக்காங்க, பட்டுக்கோட்டை, அப்புறம் அஸ்தினாபுரம், அம்பத்தூர்லேருந்து ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஏரியாவிலேருந்து நம்ம வி கால்டு. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க உமன்ஸ் மேலே. நம்ம HM ஸ்கூல்லேருந்து ஒரு 2 HM வந்திருக்காங்க. ஸோ இது என்னன்னா இவங்களுக்குலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் மேலே அவங்க பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால அவங்களால இன்னைக்கு ஒரு கிரெடிபிலிட்டியாக அவங்களால வாழ முடியுது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுது. என்ன வேணால் வாழ்க்கையில் நடக்கலாம், ஆனால் அதை கரெக்டான டைமில் நம்ம சிரிப்பானந்த சார் மேலே நம்ம அந்த டைமில் சந்தோஷமாக போகிறதுன்னா அவங்களுக்கு அந்த பேக்கப் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன உமன்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராம்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் தான். இந்த அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் உண்மையாக என்ன பண்ணுது, இந்த ப்ரோக்ராம் நம்ம கூட சேர்ந்து பண்ண சாய் கார்த்திக் விநாயகமூர்த்தி அவருக்கு ஒரு கிளாப் கொடுத்துருங்க. நம்ம இவர் பார்த்தீங்கன்னா சிரிப்பானந்தா பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு எங்கள் ட்ரஸ்ட் எங்கே பண்ணாலும் சரி சூப்பராக ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்பாரு. இன்னைக்கு டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கு பண்ண முடியல. பட் இப்போ பண்ணுவார் ஒரு 5 நிமிஷம் மட்டும். பட் இப்போ இல்லை, இந்த ஸ்பீச் முடிஞ்ச உடனே. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா மெயினாக அஸ்தினாபுரத்தில் நம்ம சுவாமிஜி வந்திருக்காரு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதுலேருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹைலி ரெஃபர்டு வெளியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்திருக்கிறது ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூல் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் 12th முடிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர். ஓகேங்களா? 12th முடிக்கிறவங்க. ஆனால் காலேஜ் போகிறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8 லட்சம் பேர் அந்த மாதிரி தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, இல்லை இது பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் ஷார்ட்டேஜ் ஆகிடும். அப்போ நம்ம உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பூந்தமல்லி நகராட்சி தலைவர் வந்திருக்காங்க. மேம் மறந்துட்டேன், எல்லாம் வெல்கம் பண்ணி ரொம்ப நேரம் ஃபர்ஸ்ட்லேயே கரெக்டாக டைமுக்கு வந்துட்டாங்க மேம். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் தலைவர் ஆக்சுவலாக பூந்தமல்லி. ஸோ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆக்சிஜன் உமன் ஒருத்தங்க அந்த அக்கா வந்திருக்காங்க. அக்காவோட பேர் சுந்தரி அக்கா வந்திருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் ஆட்டோவில் வச்சு சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் தாம்பரத்துலேருந்து நம்ம சைக்காலஜி ட்ரைனர் அவங்க வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி, யாராவது பேர் மிஸ் பண்ண தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருமே பெரிய பெரிய சாதனையாளர்கள். அவங்க எல்லாருமே நீங்களாம் பெரிய ஃபியூச்சரில் பெரிய ஆளாக வருவீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் வெரி வெரி எசென்ஷியல் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த பசங்களை அப்ரோச் பண்ணி 8 லட்சம் 7 லட்சம் பசங்க தான் காலேஜ் போகிறாங்க. அவங்கள அப்ரோச் பண்ணி ஏன் ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது காசு கட்ட முடியல, இது பண்ண முடியலன்னா சரியான ஸ்கீம் தெரியல அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா, ஸ்கீம் தெரியாமல் படிச்சுட்டாங்க. அப்போ ஸ்கீமுங்களை நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் சொன்னால் 6வது 7வது அந்த ஸ்டாண்டர்டில் சொல்லணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, இந்த ட்ரஸ்ட் என்னன்னா ஸ்கூலில் போயிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 6வது 7வது இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டில் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இதுதான் நம்ம ட்ரஸ்ட் மெயினாக பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு எனக்கு இந்த மாதிரியான தொடர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப நல்லாவே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு மெயினாக என்னென்னா உமன்ஸுக்கு தான் இது 100% டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க. அதுக்கு ஒரு இதுவே இருக்குது. என்னென்னா சாவித்ரி பாய் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்குமே சாவித்ரி பாய் அதாவது இந்தியாவுடைய முதல் ஆசிரியர், உமன் ஆசிரியர். முன்னாடி பார்த்தீங்கன்னா குரு தான். மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் பெண் குரு இருக்காங்களா? இல்லை, உமன் மட்டும்தான், சாரி ஆண் மட்டும்தான் குருவாக இருந்திருப்பாங்க. முதல் பார்த்தீங்கன்னா 1800களில் ஆசிரியர் சாவித்ரி பாய் அவங்க வேலைக்கு போகும்போது 2 புடவை எடுத்துகிட்டு போவாங்க.
போகும்போது. ஏன்னா போகும்போதே கல்லடி, அவங்க என்னென்ன கிடைக்குதோ சாணி அடிக்கிறது, மணல் அடித்து அவங்கள துன்புறுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பரவாயில்ல, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க வந்து தொடர்ந்து வந்து வேலைக்கு போய் இன்னைக்கு உமன் சமூகமே இன்னைக்கு டீச்சராக மாறி இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல்லலாம் போனீங்கன்னா ஃபுல்லாக டீச்சர்ஸு உமனாக தான் இருப்பாங்க இல்லையா? ஏன் எல்லாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது பெண்களால் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுக்குன்னு இவ்வளோ லேடிஸ் இருக்கீங்க. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா நடக்கணும், தொடர்ந்து வந்து நல்லா போகணும். தொடர்ந்து என்னென்ன இங்கே வந்திருக்க பெரிய பெரிய உங்களுக்காக நாலேஜ் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. ஏதாவது உமனில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காலேஜ் சேர்க்கணும், ஸ்கூல் சேர்க்கணும், யாரை அப்ரோச் பண்ண உங்களுக்கு நிறைய பேர் ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆர்பிஐ சொல்லாத எந்த விஷயத்த பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னும் போது உமன்ஸை தான் அது முதல் வீட்டில் பாதிக்கும். கரெக்டாக இதெல்லாம் நம்ம மாட்டிக்காம எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வந்து ஜஸ்ட் டூ. இந்த மாதிரி பெரிய பெரிய இதுலேருந்து வந்திருக்காங்க, அவங்களாம் இப்போ உங்களுக்கு பேசுவாங்க. பட் இப்போ இதுக்கிடையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், இந்த அவார்டும் வந்து இடையில கொடுத்துருவோம். ஓகேங்களா? வந்திருக்க அனைவருக்கும் மிக மிக நன்றி. ஃபுட்டும் எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், சாப்பிட்டு போனோம். நம்ம நந்தினி மேம் ஆடிட்டர், யங் ஆடிட்டர், அவங்களும் வந்திருக்காங்க. 26 இயர்ஸில் ஆடிட்டர் மேம் ஒரு கிளாப் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பெர்லா மேம் HDFC மேனேஜர், அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுங்க. இது இல்லாமல் ஓப் ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டாஃப் மெம்பர், ஸ்பெஷல் ஸ்கூல் ஓப் ஸ்கூல்லேருந்தும் டான் குன்னேலேருந்து வந்திருக்காங்க. இவங்களுடைய வேலையே என்னென்னா அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லியே ஆகணும். நம்ம சார் வாங்க, தலைமை ஆசிரியர் ஒருத்தர் அண்ணா தலைமைத்துவ விருது வாங்கினவரும் வந்திருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இது எல்லாமே எதுக்காக உங்களுக்கு சொல்கிறோன்னா, நிறைய பேர் நல்ல நாலேஜ் கொடுக்குறாங்க, பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் ஆன் குட் பீப்புள்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஷாம்லா வந்திருக்காங்க, அப்புறம் தானியா மேம் கொஞ்சம். ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லும் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்பும் வந்து கிடைக்கும். ஒரு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாசர்பாடி சைடில் வந்து ஒரு 30 மெம்பர்ஸ் 40 மெம்பர்ஸ் கிட்ட இப்போ லைவாக ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பகுதியிலேருந்து ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், இல்லை உங்கள் பகுதியில் இருக்க பசங்களை காலேஜ் சேர்க்கணும், இல்லை வந்து ஸ்கூலில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும், இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும், இப்படி பண்ணணும், நம்ம ஆசைகள் என்ன வேணா இருக்கலாம். பட் டோன்ட் கோ ஃபார் நெகட்டிவ் ப்ரொமோஷன். 10,000 ரூபா கட்டினா 1 லட்ச ரூபா வரும், 1 லட்ச ரூபா கட்டினா 10 லட்ச ரூபா வரும். அந்த மாதிரி தயவு செய்து உமன்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா அது ஸ்டாப்பே ஆகிடும். கரெக்டா? ஸோ ஏன்னா உங்களுடைய குடும்பங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி இருக்கு. தயவு செய்து இந்த மாதிரி வந்து மாட்டிக்காதீங்க. இது வந்து கரெக்டாக போங்க. வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்கள், உங்கள் பிள்ளைகள் ஆகட்டும் இது ஆகட்டும், இந்த ஸ்கீம்ஸில் நம்ம நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ சார் நம்ம சார் வந்து ஒரு சின்ன வசனம் பேசியிருப்பாரு பாஸ்கர் சார் படத்தில். என்னென்னா கூட பிறந்தவங்களே, ஔவையார் பாடல் அது, கூட பிறந்தவங்களே வந்து குழி பறிக்கிற காலத்தில் இருக்கும் ஒரு அவங்களால மன உளைச்சலாகி நோய் ஆகிடுமா. ஓகேங்களா? நோயானதுக்கு எங்கேயோ இருக்கிற மலையில் இருக்கிற அந்த மூலிகை வந்து அதுக்கு மருத்துவம் மாறுமா. ஓகேவா? ஸோ அது மாதிரி நமக்கு யார் எந்த டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஓகேங்களா? ஆனால் அது நம்ம கரெக்டாக ஃபில்டர் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு மூலிகை கூட அப்படியே யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதை எப்படி பயன்படுத்தணுன்றதும் சொல்ல. இது சார் ஒரு டைலாக்ல பேசியிருப்பார், ரொம்ப பிடிச்சது. சார் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வரமாட்டார். மேம் ஒருத்தங்க இந்த மேம் பிரின்சிபல் மேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. ஃபாதர் அவங்களும் அவங்க இது அதிகமாக பொது நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டார். நம்மளுடைய ரெக்வஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணுறாங்கன்னொடனே சார் வந்திருக்காரு. சாருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துருக்கோன்னு கேள்விப்பட்டோம். ஒரு பார்க்கிங் படம் மாதிரி ஒரு பார்க்கிங்கில் கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு, அதனால் இன்னும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் சார். சாரோடைய நடிப்புகள்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் சார். ரொம்ப உங்களுக்கு ஆட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிரிப்பானந்தா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒரு இதாக போயிடலாம். ரொம்பவே வந்து உங்களை வேறு மாதிரி மாற்றிடுவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ஸ்டேஜுக்கு மேலே பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம எந்த ப்ரோக்ராம் கூப்பிட்டாலும் எதுவும் காசு எதுவும் கேட்க மாட்டார், வந்து நம்ம பண்ணி கொடுப்பாரு. ஆள் ஹீரோ மாதிரி இருக்காரு நினைக்க, படத்துலேயே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தேங்க்யூ. ஓகே, நம்ம விநாயகமூர்த்தி அண்ணா பற்றி சொல்லணும். என்னென்னா சாய் கார்த்திக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு VHSன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் 2 பேர் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ்லாம் பண்ணுவோம். அதாவது அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லிடுறேன். பிளட்டு வந்து கெட்டு போயிடும். வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ் தமிழ்நாடு உங்களுக்குலாம் தேவைப்படும் நினைக்கிறேன். என்னென்னா VHS வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது.
உங்களுக்கு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உடம்பு பிளட்டு கெட்டு போயிடும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறையில் ஒரு 15 days ஒன்ஸ் அந்த பிளட்டை மாற்றணும். அப்படி மாற்றும் போது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணுவாங்க பிளட்டுக்காக. தமிழ்நாடு முழுவதும் பிளட் டோனர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து அங்கே கொடுப்பாங்க. அப்படி வந்து ஃபுல் பிளட்டு எடுத்துட்டு அதுக்கு வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 15,000 அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாக பண்ணுறாங்க. விஹெச்எஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா? ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணி கொடுப்போம், காலேஜ் அந்த மாதிரி. அப்போது அங்கே அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து தொடர்ந்து நமக்கு என்ன கூப்பிட்டாலும் வருவார், பண்ணுவார். அண்ணனுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க மாதிரி கேட்டுக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லை, தொடர்ந்து எஜுகேஷனும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அடுத்தடுத்த ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ சிரிப்பானந்த சார் ஒரு 5 minutes மட்டும், ரொம்ப நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 1/2 hour ஆகிடும். 5 நிமிஷம் தான், சீக்கிரம் முடிச்சிடணும். நன்றி, வணக்கம்.